Hi, good evening. என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குதா? ஸோ குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டடா நிறைய வேல்யூபிளான விஷயங்களோட உங்களை மீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குன்னு என்கிட்ட கேட்டுருங்க. நான் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் என்னோட சப்ஜெக்ட் உள்ள போறேன். என்னென்ன டவுட்ஸ் இருக்கு? வாட் கைண்ட் ஆஃப் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு சொல்லுங்க. மேம் ஹலோ மேம். சொல்லுங்க மேடம். மேம் இப்ப சூப்பர் ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயும் வந்து கிரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம வாங்கலாமா மேம்? சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே கிரீன் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அது பேஸ்ட் ஆன் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை வச்சு நீங்க வாங்க போறது இல்ல. அது வந்து பிரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம வாங்க போறோம். ஓகே மேம். அந்த லைனுக்கு கீழேயும் 2-3 கிரீன் கேண்டில் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகுது. அப்ப நம்ம வாங்கிட்டு உடனே வித்துடணுமா மேம் அந்த இல்ல மேடம், அந்த அப்படி கிடையாது. அந்த கேண்டில வச்சு போறீங்க அப்படின்னா அப்ப அந்த கேண்டில்ல என்ன இருக்கு, பேஸ்ட் ஆன் தட் கேண்டில் நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த கேண்டில் என்ன ஃபார்மேஷன்ல இருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஓகே அந்த மேம். பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே மேம். ஓகே மேம். சம்டைம்ஸ் யாருமே அந்த அந்த டைம்ல ஒரு ஒரு டைம் ஃப்ரேம்ல 15 மினிட்ஸ்ல யாருமே வாங்காமயே இருக்காங்களே மேம். அப்பனா அந்த ஸ்டாக் என்ன மேம் செய்யணும்? நம்ம அந்த 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 லைன் அந்த அந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கவே கூடாதா மேம்? ஆமா மேடம். இப்ப நீங்க இனிஷியலா மார்க்கெட்குள்ள புதுசா வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஓகே மேம். எடுத்த எடுப்புல எல்லா ஸ்டாக்லயும் போய் பை பண்ணாதீங்க. நிஃப்டி ஓகே 50 மேம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ், நல்ல ஒரு ஓகே மேம். குவாலிட்டியான பங்கு, இந்த ஓகே மாதிரி மேம். நல்ல ஒரு தரமான ஸ்டாக்குக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஓகே மேம். வேல்யூபிள். நமக்கு எடுத்தோம் ஓகே மேம். கவுத்தோன்னு எல்லா ஸ்டாக்ஸ்குள்ளயும் போக வேண்டாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஓகே அதுக்கப்புறமா மேம். இன்னைக்கெல்லாம் நான் ஒரு ஸ்டாக்கை இன்ட்ராடேக்கு பார்த்தோம். எலைட் குரூப்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. பட் நாம ஓகே மேம். எதுக்காக அந்த ஸ்டாக் உள்ள போனோம்? பிளாங்கா அந்த பங்குடைய ஃபியூச்சர் க்ரோ ஃபியூச்சர் growth அதெல்லாம் இல்ல. டெக்னிக்கலி அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னு ஓகே போறோம். மேம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம அந்த மாதிரி போறது ஃபைன். ஓகே மேம். ஓகே மேம். வேற ஓகே மேம். அப்புறம் யாருக்காவது நீங்க ஏதாவது சொன்ன அந்த டவுட்ஸ் இருக்கா? பிசி ஜுவல்லர்ஸையும் பார்த்தேன் மேம். 10 ரூபாய்க்கு இருந்தது இன்னைக்கு 12 ரூபாய்க்கு வந்திருக்கு. சும்மா அதெல்லாம் ஒரு நோட்ல ரெஃபரன்ஸா நோட் பண்ணி வச்சிருக்கேன் மேம் நானு. அது இன்னைக்கு ஆமா ஒரு மேடம். ஷேருக்கு அது வந்து 2 ஒரு ரூபாய். பென்னி ஸ்டாக். பேஸ்ட் ஆன் நியூஸ் அந்த ஸ்டாக் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா? ஓகே அந்த மேம். ஓகே ஸ்டாக்குக்குள்ள மேம். நீங்க போறீங்க அப்படின்னா, அந்த பங்குக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் இருக்கணும். சோ இந்த ஓகே ஸ்டாக்க மேம். பொறுத்த வரைக்கும் என்ன நியூஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு தே ஆர் மேக்கிங் சம் சேல்ஸ். கடன் ஓகே மேம். அடைக்கிறாங்க. டெப்ட் ஃப்ரீயா வரதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்குறாங்க. சோ அந்த ஓ மாதிரியான விஷயங்கள் தான் அந்த பங்க வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஓகே மேம். ஓகே மேம். வேற யாருக்காவது ஏதாவது ஜெனரல் டவுட்ஸ் இருக்குங்களா? இந்த மியூச்சுவல் ஃபண்ட பத்தி எல்லாம் முன்ன போடுவீங்க வீடியோ. இப்பெல்லாம் போடுறதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நிறைய கேட்கல. அதனால போடல. இப்ப நீங்க கேக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் மியூச்சுவல் ஃபண்டுக்குனே தனி சேனல் வச்சிருந்தேன். அதான் ஓகே. முன்ன பட் தெரியும், ஃபாலோ அதுல பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நீங்க நம்மளோட போடுறீங்க. கிளைண்ட்ஸுக்கு என்ன ம். தேவை? இப்ப நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ம். ஆஃப் த கிளைண்ட்ஸுக்கு என்ன தேவை? ஸ்டாக் நம்ம வந்து அந்த ரிலேட்டடாவே போயிட்டோம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வி ஆர் ஃபோக்கஸிங் ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட். சோ அதுல போறதுனால அது ரிலேட்டடா தான் மக்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நாம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம். ஒன்னும் ஏக்கா அது இன்னும் ஃபைன் தான். பண்ணலாம். ஓகே. சோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சில விஷயங்கள் ஷோ பண்றேன். மேக்ஸிமம் இப்ப கூட ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி பேசினாங்க ஒருத்தவங்க. ரொம்ப ஹெவியா லாஸ் ஆகுது மேடம். ரொம்ப லாஸ். ஆப்ஷன் ட்ரேடிங்ல நான் ஷுவரா சொல்றேன். ஆஹ் அதிகமா ஆப்ஷன் ட்ரேடிங்க பொறுத்த வரைக்கும் அதிகமா லாஸ் ஆகுறதுக்கு
ஒரு முக்கியமான காரணமா நான் பாக்குறது வந்து பியூர் ஓவர் ட்ரேட். இந்த ஓவர் ட்ரேடு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஆப்ஷன் ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் ஒரு அதீதமான ரிஸ்க்கு கொண்டு வருது. ஸோ ஆஸ் அ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நீங்க வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப டிசிப்ளினா, ரொம்ப நீட்டா, ரொம்ப கன்சர்வேட்டிவா இந்த ஓவர் ட்ரேட அவாய்ட் பண்ணுங்க. இது ரொம்ப கிளியரா நான் சொல்றேன். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஏன் லாஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து ஓவர் ட்ரேட் பண்றதுதான். ஒரு பிளான் இல்லாம ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா மறந்துட்டு எதுக்கு ட்ரேட் பண்றோம் அப்படிங்கறதே மறந்துடுறோம். சீரியஸாவே சொல்றேன். நாட் ஜஸ்ட் சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லாம ரொம்ப சீரியஸா சொல்றேன். சோ என்னோட ஆப்ஷன் ட்ரேடிங்க பொறுத்த வரைக்கும் கடந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல இன்னும் டேட்டா இருக்கு. எனக்கு அந்த டேட்டாவை இப்போதைக்கு எடுக்க முடியல இந்த கிளாஸ்க்கு, அதனால நான் மிஸ் பண்றேன். ஆகஸ்ட் 1 மேனுவலா கத்துக்கிட்டு பண்ணுங்க. இவ்வளோ தூரம் வந்து பண்றதுக்கு ரீசன் வந்து ஒரு கேம்லிங்கோ சும்மா ஏதோ ஒரு மேஜிக்கோலாம் இல்ல. ரொம்ப 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 டிசிப்ளினான ட்ரேடிங். ஸோ இந்த டிசிப்ளினான ட்ரேடிங்க்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அடி. ஒண்ணு கத்து கொடுக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லி தரோமோ அந்த அளவுக்கு நானும் பெர்ஃபெக்டா இருக்கணும்ல. சோ அதனால வந்து ரொம்ப கவனமா இது கரெக்டா ஒர்க் ஆகுமா, இது சரியா வருமா, இதை எடுத்து சொல்லி கொடுக்கறது வர்த்தான்னு நிறைய யோசிச்சு நிறைய பேக் டெஸ்டுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸோ தட் இஸ் நோ கேம்லிங், தட் இஸ் நோ மேஜிக். ரொம்ப டிசிப்ளினான கன்சிஸ்டன்சி. நான் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு மேனுவலா பண்றவங்களுக்கு ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி வித் திஸ் 5 ரூல் ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரிதான் ஆல்கோலையும் நடக்குது. ஆல்கோவையும் நான் வந்து கடந்த 3 மாசமா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இட்ஸ் ஒர்க்கிங். பட் என்னென்ன டிசிப்ளினா அவங்க ஃபாலோ பண்றாங்கிறதையும் நான் பார்த்துட்டேன். ஓவர் ட்ரேட் பண்றது இல்ல, ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் மேக்சிமம் ரிஸ்க்குங்கிற அந்த டிசிப்ளினா ஃபாலோ பண்றது. அடுத்தது வந்து அன்வான்டான ட்ரேட்ஸ் போறது இல்ல, சும்மா பிளைண்டா ஏதோ எடுக்கணும்னு எடுக்கிறது இல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எனக்கு பாசிட்டிவா இருந்தனால சரிங்க நீங்களும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றீங்க, நான் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பட் என்னன்னா எனக்கு டைம் இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் அ டைம். எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி தெரியுது, அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து என்னால அப்ளை பண்ண முடியல, ஏன்னா எனக்கு வந்து டைம் இல்லை. நான் அப்ளை பண்றேன், ஓகே நான் அப்ளை பண்றேன், ஆனா பட் என்னால வந்து ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், ஓகே ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயங்களால என்னோட ட்ரேடிங் வந்து மிஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க சொல்றீங்க. சோ இதுக்கு தான் நான் ஆல்கோ சொல்றேன். ஆல்கோல இப்ப 5 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நான் 5ஐயுமே அப்ளை பண்ண போறேன். ஒண்ணுக்கு 1 லேக், இன்னொன்னுக்கு 1 லேக், இன்னும் 2 2 லேக், இன்னும் 2 5. 5 லட்சத்தை விட்டுட்டு 2 லேக் 2 லேக் 1 லேக் 1 லேக் 4ஐயுமே நான் 4 லேக்ல அந்த ஆல்கோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பேக் டெஸ்ட் பண்ண போறேன். பண்ணிட்டு ஐ கம் பேக் டு யூ. எப்படி இருக்கு ரிசல்ட்னு நான் லைவா காட்டுறேன். எதையும் நான் அவ்வளவு சீக்கிரம் சோஷியலுக்கு கொண்டு வர மாட்டேன். கிளைண்ட்ஸ் கிட்ட டைரக்டா நான் பேக் டெஸ்ட் பண்ணுவேன். ஈவன் என்னோட ஆப்ஷன் ட்ரேடிங் கிளாஸுக்காக நிறைய பேர் கேட்டிருக்கும் போது கூட நான் ரொம்ப கிளீனா சொன்னேன், நான் முதல்ல ஆப்ஷன் ட்ரேட் பண்றேன், ஒரு 6 மாசம் பண்ணிட்டு வரேன். பிகாஸ் நான் இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப கேப்பு, நான் பண்ணிட்டு வரேன், ட்ரெண்டு டெக்னிக்கெல்லாம் புரிஞ்சுட்டு வரேன்னு. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்க ரொம்ப டிசிப்ளினா கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ண 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 அதோடைய ரிசல்ட்டை நான் உங்க முன்னாடி ஷோ பண்றேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, என்ன லெவல்ல ஒர்க் ஆகுது, இது எல்லாமே ஐம் கிளியர்லி எக்ஸ்பிளைனிங் யூ. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கு, எனக்கு டைம் இருக்கு, என்னால பண்ண முடியும்னா கோ வித் லைவ் மேனுவல் ஆப்ஷன் ட்ரேடிங். there is no big tension. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றதுக்கு ரொம்ப பெரிய டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப டிசிப்ளினா பண்ணாலே போதும்.
கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உண்மையாவே ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகாம நிச்சயமா கிடையாது. ரெண்டாவது அதுல வந்து மல்டி லாட்ஸ் அப்ளை பண்ணலாம். 3 மாசத்துக்கு நம்ம ஃப்ரீயா கேட்டிருக்கோம். ஏங்க ஆல்கோ வந்து இன்னும் பெருசா மக்கள்கிட்ட போகல. சோ ஆல்கோவை நம்பணும்னா முதல்ல வித்தவுட் எனி சார்ஜஸ் இத கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். வித்தவுட் எனி சார்ஜஸ் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்து ஒரு மாசத்துல இருந்து 3 மாசம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு இது நம்பிக்கை வந்துருச்சு, இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மந்த்லி 3000 சப்ஸ்கிரிப்ஷன். பட் நம்ம பிரான்ச் கிளைண்டா இருந்தா நம்ம ஆஃபர் வாங்கி தரோம். 1200 rupees மட்டும் மந்த்லி. அப்ப குவார்டர்லி 4000, அதுல ஒரு 5% டிஸ்கவுண்ட் போக 3600, அதாவது மாசம் 1200 ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும் குவார்டர்லி ஒன்ஸ். நீங்க வந்து இந்த ஆல்கோல இருக்கக்கூடிய எல்லா என்னென்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தேவையோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது ஃப்ரீ. இதுக்கப்புறமா சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் கண்டிப்பா வரும். நான் சப்ஸ்கிரிப்ஷன் தான் யூஸ் பண்றேன். பிகாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது தான் இன்னும் அவங்களோட எல்லா பெனிஃபிட்ஸையும் எடுத்துக்க முடியும். இந்த குவாண்ட்டை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றதுனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. நான் அகைன் சொல்றேன், பிராங்கா சொல்றேன். இதுல நான் பார்ட்னரோ ஷேரிங்கோ எதுவும் இல்லை. நான் வந்து குவாண்டோட 10 வருஷமா டிராவல் பண்றேன் ஆஸ் அ கிளைண்டா. எனக்கு வந்து குவாண்ட் ஒரு 10 வருஷமா வருது. ஏன்னா எத்தனையோ ஆல்கோ வருது. பட் இவங்களோடது நம்ம பாக்குறோம். ரெண்டாவது இதோட டீம் வந்து இப்ப எப்படி நான் அலைஸ் ப்ளூவை ஏன் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு சொல்றேன்னா, அலைஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் எனக்கு தெரியும். நான் அந்த கம்பெனில 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். 10 to 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். ஐ வாஸ் அ சென்னை ஹெட். நான் தான் சென்னை ஹெட். சென்னை பிரான்ச் ஓபன் ஆனதுல இருந்து என்னுடைய மேரேஜ் வரைக்கும் நான் தான் சென்னை ஹெட். அதுக்கப்புறமா தான் நான் மேரேஜ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் பிசினஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு அலைஸ் ப்ளூவை தெரியும். ஸோ ஐம் ஸ்டெல்லிங். குவாண்ட் ரன் பண்றாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி தெரியும். நமக்கு ஏதாவது டெய்லர் மேட் பண்ணணும்னா we can tell them, சார் இது ரொம்ப லாஸ் ஆகுது, இதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கு, இதை இப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்கன்னா என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகுது இன்னும் 2-3 மாசத்துல. ஸோ இந்த 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்ற சஜஷன்ஸையும் they will consider. ஸோ ஓவராலா நமக்கு தேவை ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பார்க்கும்போது வி காட் திஸ். ஸோ வில் ட்ரை டு ஜாயின். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இதுல நிறைய இருக்கு. நீங்க சும்மா வந்து ஏதோ வந்து சொல்றாங்கன்னு எதையாவது போய் பண்ணாதீங்க. என்னோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஐ ஹாவ் அ 3 ஸ்டாஃப்ஸ். நான் உங்களோட பேசணும்னே 3 ஸ்டாஃப் வச்சிருக்கேன். என்னோட போன் நம்பர் தான், வேற எந்த போன் நம்பரும் இல்ல. 2 ஸ்டாஃப் போன் நம்பர் இருக்கு. பட் அது சும்மா கம்யூனிகேட்டிங் தான். என் போன் நம்பருக்கு தான் நீங்க கால் பண்ணணும். என்கிட்ட மட்டும் கம்யூனிகேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதுல என்னென்னலாம் இருக்கு, எப்படியெல்லாம் பண்ணணும், இதுல போயிட்டு பய பிளான் கொடுத்து பண்ணாதீங்க. அதுல உங்களுக்கு எந்த பிளானை சூஸ் பண்ணணும்னு தெரியாது. சோ இந்த மாதிரி நீங்க மேனுவலா பண்றீங்கன்னா ஐ சஜஸ்ட் யூ லாட் ஆஃப் திங்ஸ். அதே நீங்க வந்து நான் ஆல்கோ பண்றேன் மேடம் அப்படின்னா அதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன். கடந்த 20 நாள்ல நம்மளோட ஃப்ரீ ஆல்கோல வி காட் 15,000 ஆஃப் ப்ராஃபிட். ஓகே. இதை தாண்டி என்கிட்ட நிறைய பேரு நேத்து கேட்டது இந்த ஹீரோ ஆர் ஜீரோ கால் சொல்லித்தாங்கன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேத்து நம்ம கொடுத்த ஹீரோ ஆர் ஜீரோ கால் ஒரு 1000 rupees இருந்திருந்தா போதும். நம்ம கொடுத்தது வந்து 20 ரூபாய் ரேஞ்சில இந்த லெவல் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம சொல்லி கொடுத்துறோம் எப்படி இந்த ஹீரோ ஆர் ஜீரோ கால் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம கிளீனா சொல்லி கொடுக்குறோம். சோ 20 ரூபாய் பை 65 1300 ரூபாய் இருந்தா போதும். 160 ரூபாய் போச்சு. அப்ப ப்ராஃபிட் வந்து 3200 ரூபாய். ஓகேவா? அடுத்தது இதே மாதிரி அடுத்த லெவல் வரும்போது 20ல பை, அதோட ரேஞ்ச் வந்து 80 போச்சு. சோ அதுல ஒரு 1600. கண்டிப்பா எல்லாரும் 160 ரூபாய் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க. 80ல கட் பண்ணாங்கன்னு வைங்களேன், 3 மடங்கு லாபம்னே வச்சுக்கோங்களேன். சோ 80ல நான் வாங்கியிருந்தா கூட என்னோட ப்ராஃபிட் வந்து ஓகே 120 மைனஸ் 80 எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3900 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஓகே. நம்ம வாங்கினது 160 ரூபாய் போச்சு. கிட்டத்தட்ட 10,400 ரூபாய். சாரி 10,400 ரூபாய். பட் நமக்கு வந்து ஒரு 2,500 ரூபாய்ல இருந்து 3,000 ரூபாய் கிடைச்சது. இல்ல கேபிட்டல் அப்படியே டபுள் ஆச்சுன்னா கூட நம்ம வெளியே வந்துடலாம்.
ஸோ இது வந்து ஹீரோ ஆர் ஜீரோ கால். இது எப்படி ஆக்சுவலி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நான் ரொம்ப கிளியரா உங்களுக்கு சொல்லி தரேன். இட்ஸ் நாட் அ பிக் சேலஞ்ச். ஓகே, இந்த இதுக்கும் ரூல் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா ஹீரோ ஆர் ஜீரோ கால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை வந்து ஃபர்ஸ்ட் கணிக்கணும். இது வந்து எவ்ரி டியூஸ்டே நடக்கும். எவ்ரி டியூஸ்டே நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு உங்களுக்கு எப்போதுமே வந்து பிரீமியம் மைனஸ், ஓகேவா, ஆக்சுவலி வந்து அண்டர்லைன் பிரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் உங்களுக்கு ஆக்சுவலா பிரீமியம். ஸோ மார்க்கெட் 24,400 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 24,500 கால் வந்து எவ்வளோல முடியும் அப்படின்னா 100 ருபீஸ்ல முடியும். இது எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும். இது எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும். எக்ஸ்பைரிக்கு முன்னாடி, எக்ஸ்பைரிக்கு அப்புறம் இது வேல்யூவே கிடையாது. எக்ஸ்பைரிக்கு முன்னாடி எல்லாம் இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது லிக்விடிட்டியில டிமாண்ட பொறுத்து பிரைஸ் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்பைரி அன்னைக்கு இப்படிதான் இது முடியும். அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னு, என்ன எக்ஸாக்டா தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்ப 24,100ல இருக்கு. ஓகே, மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து புல்லிஷா போகுது. இந்த புல்லிஷா எப்படி போகுங்கிறத நான் சொன்ன மாதிரி ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி வித் 5 ரூல்ஸ் இத வச்சு நம்ம தாராளமா ஃபாலோ பண்ணலாம். கரெக்டா? சோ அப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு 5 ரூலை வச்சு மார்க்கெட் ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்றோம். பிரேக் அவுட் பேக் டு பேக் கிடைக்குது. சோ நமக்கு இந்த வந்து மேல இன்னும் போலான்னு நமக்கு தெரியுது. அப்ப நாம அவுட் ஆஃப் த மணி, மார்க்கெட் 24,100 இருக்கும்போது 24,150 200 250 மார்க்கெட் இப்ப 100ல இருக்கும்போது டெஃபினட்டா இன்னொரு 50 பாயிண்ட் நிச்சயமா ஏற சான்ஸ் இருக்கு. ஏன்னா பிரேக் அவுட் நமக்கு கிடைக்குது. மார்க்கெட் வந்து 150 இருக்கும் போதோ இல்ல 100 இருக்கும் போதோ 200 தாராளமா ரீச் ஆகலாம் நமக்கு தெரியுது. சோ அந்த மாதிரி நேரத்துல நாம ஒரு 50 பாயிண்டோ 100 பாயிண்டோ தள்ளி, பட் பிராக்டிக்கலி அந்த லெவல் அதை ரீச் பண்ணணும். சும்மா நான் வந்து 24,100 இருக்கும்போது 24,500 போய் எல்லாம் தேட முடியாது. ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கறத எனக்கு ரீச் பண்ணணும். அந்த லெவலுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கும் போது நான் அதை கன்சிடர் பண்றேன். சோ 24,000 நேத்து நடந்ததை சொல்றேன். 24,120 130ல இருந்து 24,170ங்கிற லெவல்ல ரொம்ப நேரமா மார்க்கெட் போராடுச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, ஒண்ணு நிப்டி 24,100 கட் பண்ணி கீழே போகும், இல்ல 24,200 தாண்டி மேல போகும். அப்ப நான் என்ன பிளான் பண்றேன், 24, பட் டெக்னிக்கல் எனக்கு பாசிட்டிவா இருக்கு. சோ நான் 24,200 காலு 24,250 காலு ரெண்டையுமே எடுத்தேன். 250 காலு வெறும் 8 ரூபாயில இருந்துச்சு. மார்க்கெட் 170 ரூபாயில இருக்கு. 200 காலு 20 ரூபாய் இருந்துச்சு, 18 ரூபாய் இருந்துச்சு. சோ 30 பாயிண்ட்ங்கிறது பிராக்டிகலி வெரி பாசிபிள். சோ போயிட்டு இந்த 20 அங்க போய் 8 ரூபான்னு எடுத்து பிரீமியம் 0 ஆக்காம 20 ரூபாயில எடுத்து பார்ப்போமேன்னா இதை 20 ரூபாயில எடுத்தேன். ஸ்டாப் லாஸ்ங்கிறது 0. ஓகே, ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஹீரோ ஆர் 0. 20 ரூபாய் அந்த பிரீமியம் 0ல வந்தா எனக்கு 20 ரூபாய் 20 into 65 லாஸ். ஓகே, ஆனா நான் 40 ரூபாய் வந்ததுன்னா டபுள் த ப்ராஃபிட். 60 ரூபாய் போச்சுன்னா ட்ரிபிள், இப்படி லாபம் வரும். நான் எதிர்பார்த்த மாதிரியே நேத்து மார்க்கெட் 24,170க்கு அப்புறம் 24,250 போச்சு. பட் நான் 24,200 கால 20ல வாங்கி, இதெல்லாம் நான் சும்மா பிளாங்கா வாங்க மாட்டேன். எனக்கு டெக்னிக்கல்ல பிரேக் அவுட்டும் கிடைக்கணும். அதனாலதான் என்னோட ஹீரோ ஆர் ஜீரோ கால் நிறைய சக்சஸ் கொடுக்கும். ஏன்னா சும்மா பிளாங்கா வாங்காம பிரேக் அவுட்ல தான் பையிங் போடுவேன். இப்படி போடும்போது ஐ காட் பையிங் லெவல் as 20. டார்கெட் வந்து நான் வந்து ஓப்பன் டார்கெட், ஸ்டாப் லாஸ் 0. சோ வந்து என்னோட லாபம் 3 மடங்கு ஆகும்போது நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அடுத்து மார்க்கெட் 24,000 210 220 போகும்போது 250க்கு போனேன். அங்க 20 ரூபாயில வாங்குறேன், அதுவும் மேல போகுது. நான் வந்து 3 மடங்கு. சோ நேத்து எனக்கு 20 ரூபாயில வாங்கி 80 ரூபாயில விற்கிற ஆப்பர்ச்சுனிட்டி 2 தடவை கிடைச்சிச்சு. இதுக்கு அப்படியே ஆப்போசைடு தான் மார்க்கெட் டவுன் ஆகுன்னு ப்ரிடிக்ட் பண்றோமா? ஓகேவா, நமக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா
புட்டுக்கு நம்ம போலாம். 1300 வாங்கினேன். 1300 என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். நான் விற்கும் போது அது 5200 என்னோட லாபத்தோட இருந்தது. ஓகே, சோ என்னோட கேபிட்டல் 1300, என்னோட ப்ராஃபிட் 3900. இங்க ஒரு 3900, இங்க ஒரு 3900. சோ 2 ட்ரேடும் சேர்த்து என்னோட லாபம் நேத்து 7800 வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 1300. சோ இந்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளால எல்லா டைமும் எடுக்க முடியுமானா நிச்சயமா எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 1300க்கு 500% குறைந்தபட்சமா 500%க்கு மேல நேத்து எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு. எல்லா டைமும் கிடைக்காது, ரொம்ப ரேரஸ்ட் ரேரா தான் கிடைக்கும். சோ இதுக்கு ஒண்ணு, மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப அதிகமான ரிஸ்க் எடுக்க கூடாது. இப்ப நான் எடுத்த இந்த 1300 கேபிட்டல், அதுக்கு முத நாள் நான் பண்ண ப்ராஃபிட், மார்னிங் நான் பண்ண ப்ராஃபிட். சோ இந்த ப்ராஃபிட்ல நான் ரிஸ்க் எடுக்கிறேன். சோ ஹீரோ ஆர் ஜீரோ கால கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ரெகுலரா ட்ரேட் பண்றவங்க, மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கிறவங்க டிசிப்ளினா ட்ரேட் பண்ணுங்க. 1:1 ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துங்க. இதுக்கு உங்களுக்கு மென்டலாவும் பிசிக்கலாவும் தேவைப்படுற எல்லா சப்போர்ட்டுமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நெவர் எவர் மிஸ். ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட ட்ரேடை நீங்க கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் ஹேக்கிங் வந்துருச்சுன்னு பாத்தீங்களா? இப்ப ஜூம் மீட்ல ஹேக் பண்ணி மீன் ஓகே ஏதோ ஒரு ஃபேக்கான லிங்க் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சோ இங்க யாருமே உழைக்கிறதுக்கு, அதாவது ஒரு சில அவங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் இங்க உழைக்க ரெடியா இல்லைங்க, அடுத்தவங்களோட உழைப்ப திருடி ஏமாத்த தான் ரெடியா இருக்காங்க. நீங்க அவேரா இருங்க. எனக்கு இதை நான் போன தடவையே பார்த்தேன், பட் இந்த தடவை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவங்க பாருங்க கமெண்ட்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கா உண்மையா இருக்கிறவங்க எதுக்குங்க அடுத்தவங்களோட சேனல்குள்ள வரணும்? உண்மையா இருக்கிறவங்க அடுத்தவங்க சேனல்குள்ள வரமாட்டாங்க. அவங்க ஒரிஜினலா தானே பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் ஃபேக்கு, நம்பாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், என்கிட்ட இருக்கிற ஒரு நம்பர் இது. என்னோட ஸ்டாஃப் என்னோட இன்னொரு நம்பர் இருக்கு. ஸ்டாஃப் அந்த நம்பர் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து நானே கால் பண்றேன். என் ஸ்டாஃப் பேசுவாங்க. கண்ணகி மேம், ரோஜா, வெங்கடேஷ், இவங்க 3 பேரும் தான் என் ஸ்டாஃப். அவங்க பேசுவாங்க. ஓகே, அதை தாண்டி என்னோட நம்பர் இதுதான். இது 24/7 அவைலபிள். நான் பேசுவேன். அப்படி இல்லைன்னா என்னோட ஸ்டாஃப் என் போன் அட்டன் பண்ணி நான் பிஸியா இருந்தேன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ எதா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எவ்வளோ இஷ்யூ வந்தாலும் நான் இந்த ஒரு நம்பர்ல தான் என்னோட கிளாஸ் ஃபீஸ் கூட வாங்குறேன். ஸோ ப்ளீஸ் ஏமாறாதீங்க. நிறைய கத்துத்தரேன், கத்துக்கோங்க. கத்துக்க முடியல, நான் ப்ராஃபிட் பண்ணணும், ஆல்கோ பண்ணுங்க, எலைட் குரூப்ல ட்ரேட் ஜாயின் பண்ணுங்க, மார்க்கெட் பத்தி புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போங்க. ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க லாபம் அடையணும், உங்களுடைய லாபத்துல இருந்து நான் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு நீங்க எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் சொல்லித்தரதை கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் லாஸ் பண்றீங்க. லாஸ் பண்ணிட்டேன் மேடம், தெரியாம பண்ணிட்டேன் மேடம். சந்தோஷம், ஓகே, மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ். நானும் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன். பட் அதுல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வரணும். எனக்கெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. நானே கத்துக்கிட்டு பண்ணேன். உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நீங்க நான் 5 வருஷம் தட்டி தடுமாறி மேல வந்ததை நீங்க 1 வருஷத்துல வர முடியும். ஏன்னா 5 வருஷம் நான் என்ன மிஸ்டேக் பண்ணணும் அந்த மிஸ்டேக்கை உங்களை பண்ண விட மாட்டேன். அப்ப நீங்க 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தேவையில்லையே, நேரா சக்சஸ்க்கு போலாமே. ஒருத்தர் 100 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்த ரீச் பண்றாரு. 2வது தடவையும் அதே மாதிரி வர்றாரு. 3வது தடவையும் அதே மாதிரி வர்றாரு. 4வது தடவையும் அதே மாதிரி. 5வது தடவை அவர் ஒரு ட்ரிக்க கண்டுபிடிச்சு 100 கிலோமீட்டர் சுத்தி வர வேண்டாம், வெறும் 20 கிலோமீட்டர்ல அந்த இடத்த ரீச் பண்ணலான்னு தெரியுது. அதை எல்லாருக்கும் சொல்லுவாரா? நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லாம் படட்டும் அப்படின்னு விடுவாங்க. ஒரு சிலரு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வழியை சொல்லுவோம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வழிகளை நான் சொல்லித்தரேன். நீங்க உங்க கையில தான் இருக்கு, சம்பாதிக்கணுமா இல்ல இன்னும் மார்க்கெட்டுக்கு இரையாகணுமான்னு. ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு மித்து. ஆப்ஷன் ட்ரேடிங்ல சம்பாதிக்க முடியாது. ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பையர்ஸ் ஒருத்தவங்களும் சம்பாதிக்க முடியாதெல்லாம் சும்மா. மறுபடியும் சொல்றேன், ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கேன் ஏர்ன். ரொம்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல சம்பாதிக்க முடியும். ஒரு ஆப்ஷன் செல்லர் 10 லட்சம் வச்சு மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா
அதே ஒரு ஆப்ஷன் பையர் 10 லட்சம் வச்சு 1 லட்சம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஈவன் 5 லட்சம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. பட் டிசிப்ளின், ஓவர் ட்ரேட் பண்ணாம இருக்கிறது, தொடர்ந்து மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறது, சும்மா எடுத்தோம் கவுத்தோம் எதுவும் பண்ணாம இருக்கிறதுன்னு சில விஷயங்களை பண்ணோம்னா ஆப்ஷன் ட்ரேடர் கேன் ஆல்சோ ஏர்ன். நான் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு அது எல்லாத்தையுமே சொல்லி தரேன். ஓகே, பி வித் மீ. அண்ட் நீங்க இன்னும் என்னோட எலைட் குரூப்ல ஜாயின் பண்ணலனா இந்த ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் மார்னிங் ஒரு கால் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்க உங்களுடைய என்கொயரிஸை சொல்லுங்க, அவங்க அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் வர சாட்டர்டே அன்னைக்கு நம்ம திருச்சியில ஒரு ஒரு டைரக்ட் மீட் இருக்கு. அதுல நான் ஓஎல் ஸ்ட்ராட்டஜியை சொல்லி தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட அடுத்த மீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வி ஹாவ் அ ஃப்ரீ ட்ரிச்சி டைரக்ட் மீட் இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப நடக்கும்னா 19th ஆஃப் செப்டம்பர் நடக்குது. அதை தாண்டி மணி பேக் ஆஃபர்ல ஒரு கோர்ஸ் போட்டிருக்கேன். இந்த கோர்ஸ் வந்து அவ்வளோ வேல்யூபிளான ஒரு கோர்ஸ். எவ்வளோனா என்னோட 18 டேஸ் கோர்ஸ், ஓகேவா, 36 வீடியோஸ், அதோட 36 ஹவர்ஸ். நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா எடுத்திருப்பேன்ல நிறைய வீடியோஸ் எல்லாம், அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே தொகுத்து கொடுக்குறேன். எது உங்களுக்கு தேவை, எதை படிச்சா உங்களால என்னோட ஆப்ஷன் ட்ரேடிங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. ஸோ இந்த கோர்ஸுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, நீங்க 36 மணி நேரம் படிச்சுட்டு நீங்க ஒரு 10-20 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இல்லைங்க எனக்கு புரியல, எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டானா நீங்க பே பண்ண அந்த ஃபண்ட் ரீஃபண்ட் ஆகும். இந்த ஒவ்வொரு கோர்ஸுமே ஃபார் எக்ஸாம்பிள் OLOHக்கு மட்டும் நம்ம 2,999 சார்ஜ் பண்ணுவோம். பட் இந்த கோர்ஸுக்கு ஒட்டு மொத்தமா எல்லா சார்ஜஸ்லயும் இருந்து 85% ஆஃபரோட கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கோங்க. லைஃப் டைம் ஆக்சஸ் ஃப்ரீ. லைஃப் டைம் மேம்கிட்ட நீங்க எப்ப வேணாலும் டவுட் கேட்கலாம். எனக்கு வந்து 999 பே பண்ணுங்க, 4,999 பே பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னதை செஞ்சு நம்பாதீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்கிட்ட நீங்க எப்ப வேணாலும் பேசலாம். ஐம் ஆல்வேஸ் அவைலபிள். இப்ப கொஞ்சம் ஹெக்டிக் ஒர்க்ல இருக்கிறதுனாலதான் என்னோட ஸ்டாஃப்ஸ் அட்டன் பண்ணிட்டு என்கிட்ட சொல்றாங்க. எவ்ரி டைம் தே ஆர் டெல்லிங், மேம் இந்த டவுட் கேட்டாங்க, இது கேட்டாங்க, இதை சொல்லணும் என்கிட்ட. அவங்க என்னை விட அதிகமா ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ பி வித் மீ, ஜாயின் வித் மீ, லெட்ஸ் ஸ்டார்ட் டுகெதர். நீங்களும் சம்பாதிங்க, நானும் சம்பாதிக்கிறேன். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு இந்த ஒரு பிசினஸ்ல ஏர்ன் பண்ற மாதிரி நம்ம வேற எந்த பிசினஸையுமே இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ நல்லா பண்ண முடியாது. நான் ஒரு மூவில கூட பார்த்திருக்கேன். நான் வந்து அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரேன். அது என்ன மூவின்னு எனக்கு தெரியல. இந்த கணாக்கானுங்கள் ஒரு பாட்டு கூட வரும், ஆனந்த தாண்டவம். அந்த படத்துல அவர் சொல்லுவாரு, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு வந்த அந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட்ல இருந்து நான் ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணேன், ஆன்லைன்ல ட்ரேட் பண்ணேன், சம்பாதிச்சுதான் இந்த வீடை வாங்கினேன் அப்படின்பாங்க. அதெல்லாம் உண்மை, பிராக்டிக்கலி உண்மை. நான் கூட அதெல்லாம் சும்மா எப்படின்னு, பட் இன்வெஸ்டரா நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன் உண்மையாவே. பாம்பே டையிங் ஸ்டாக்ல நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணேன். ஒன்ஸ் அந்த ஸ்டாக் வந்து எனக்கு 4 lakh வந்துச்சு. டாடா ஸ்டீல்ல நான் வெறும் 35,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த ஸ்டாக்கோட ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் மூவ்மெண்ட்ல எனக்கு பல லட்சங்கள் லாபம் கிடைச்சது. அதே மாதிரி ஆஸ் ஆப்ஷன் ட்ரேடராகவும் நான் சம்பாதிச்சிருக்கேன். என்னோட முட்டாள்தனம், நான் ஓவர் ட்ரேட் பண்றது, நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம விட்டதுதான் தப்பே தவிர, ஒரே மாசத்துல ரொம்ப டிசிப்ளினா ஜூன் மாசம் நான் வந்து டைரக்ட் கோர்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கிளைண்ட் 200-300 கிளைண்ட்டை நான் நேர்ல பார்த்து ஸ்ட்ராட்டஜியை சொல்லித்தரேன். சொல்லும் போது ஒரு உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும் அப்படின்னு நான் அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணேன். ஒரு 4 லட்சம் ரூபாய் பிளட்ஜ் ஷேர்ஸ், அதாவது ஒரு 10 lakh என்னோட ஹோல்டிங் இருந்தது, பிளட்ஜ் பண்ணி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 4 lakh போட்டு கிட்டத்தட்ட டெய்லி 10 lakh என்னோட ட்ரேடு அமௌண்ட். அந்த மாசம் நான் 7 lakh சம்பாதிச்சேன். ஐ கேன் ஷோ யூ த ப்ரூஃப் ஆல்சோ. இஃப் யூ ஆர் நாட் ட்ரஸ்டிங், ஐ ஜஸ்ட் ஷோ யூ மை ப்ரூஃப். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலி ஆப்ஷன் பையர்ஸ் ஆல்சோ கேன் ஏர்ன். பட் நான் ஒரே மாசத்துல இதை சம்பாதிக்கலையே. ஓகே, என்னோட இதுல ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா நான் காமிப்பேன்.
ஸோ ப்ராக்டிக்கலி இட் இஸ் பாசிபிள். பட் என்னன்னா ஒரு நாள்ல நான் சம்பாதிக்கல. ஒன்ஸ் அகேன் ஐம் டெல்லிங் யூ, ஒரு நாள்ல நான் சம்பாதிக்கல. இட்ஸ் அ டெடிகேட்டட் டிசிப்ளின். காலையில உலகத்துல என்ன நடந்தாலும் என்னோட சிஸ்டம் 9 o'clock லாகின் ஆயிடும். 9:15 மார்க்கெட் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட்டு, குளோபல் மார்க்கெட்டு, ஓகே, அதோட நியூஸ் எல்லாத்தையும், எனக்கு அந்த நியூஸ் எல்லாம் பெருசா ஹெல்ப் பண்ணல. குளோபல் மார்க்கெட், ப்ரீ மார்க்கெட், இது ரெண்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓப்பனிங்ல ப்ரிடிக்ஷன், ட்ரெண்டிங், இட் வாஸ் ரியலி. பட் அடுத்த மாசம் சம்பாதிச்ச மிதப்பு, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆணவம் ஒரு பெரிய லாஸ். உடனே அப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, போன மாசம் கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த மாசம் கிடைக்கல. அப்ப நான் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் போயிட்டேன். நான் ஸ்டாக் ஆப்ஷன் போன உடனே தான் எல்லாருக்கும் சொன்னேன், இண்டெக்ஸ் மார்க்கெட் ரொம்ப பிளாட்டா இருக்கு, நீங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் கத்துக்கோங்கன்னு சொல்லி தான் அந்த 6 days கோர்ஸ் போட்டேன். ஸோ இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் ப்ராக்டிகலி பாசிபிள். ஜாயின் அண்ட் டூ. நம்மள்ட்ட இன்னும் டிமாட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணல. பிகாஸ் நான் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ண முடியாது. என்கிட்ட 2700 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஐ நீட் டு சர்வீஸ் தெம். அதுல வந்து 100 பேரு இன்ஆக்டிவ் ஆவாங்க, 300 பேரு அவங்களே பண்ணிப்பாங்க. அதை தாண்டி மத்த கிளைண்ட்ஸுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும். என்னோட சர்வீஸ் தான் என்னோட சர்வீஸ்க்காக தான் அவங்க எங்கிட்ட வராங்க. அப்ப நான் எல்லா பிரான்ச், இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த கிளைண்ட் அந்த பிரான்ச்ல நீங்க சர்வீஸ் கேட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த பிரான்ச்ல சர்வீஸ் கிடைக்கல, என்னோட பிரான்ச்சுக்கு இதான் வேணும், யூ கேன் ஓபன் அக்கௌண்ட் அண்டர் மை பிரான்ச். ஏன் கிளைண்ட்ஸா இருக்கிற அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கே எங்களுக்கு ஹோல் டே தேவைப்படுது. சோ என்னால வந்து ஷியரா வேற பிரான்ச்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன், வேற புரோக்கிங்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, யூ ப்ளீஸ் கெட் த சர்வீஸ் ஃப்ரம் தெம். இஃப் யூ நீட் மை வேலிட் சர்வீஸ், யூ நீட் டு ஓபன் அ டிமாட் அக்கௌண்ட். நான் எதுவுமே கேட்கல, நீங்க வந்து எனக்கு வந்து மந்த்லி சார்ஜ் கொடுங்க. எவ்வளவு பேர் கேக்குறீங்க, எங்களுக்கு மென்டாரா இருங்க, மந்த்லி நான் பே பண்றேன். நெவர். அந்த மாதிரி ₹1 கூட எனக்கு வேண்டாம். கிளாஸுக்கு நான் சார்ஜ் பண்ணுவேன், பிகாஸ் ஐ எம் டெடிகேட்டிங் மை டேஸ் டு யூ. அது டிசிப்ளின். எத்தனை ஃப்ரீ கிளாஸ் போட்டாலும் பெய்டு கிளாஸ்ல இருக்கிற அந்த ஒரு வேல்யூ இருக்காது. காசு கட்டிட்டு வந்து உட்காரும் போதுதான் அட்டெண்டன்ஸ் கரெக்டா அட்டென்ட் பண்ணுவீங்க, ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க, ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வீக்லி மீட்ல ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்பீங்க. ஸோ பேமெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் இட். அதுவும் நாம பிலோ 5000 தான் வாங்குறோம். ஒரு கிளாஸுக்கு நம்ம 999 தான் சார்ஜ் பண்ணோம் ஒரு கிளாஸுக்கு. அடுத்த ஆப்ஷனுக்கு 1499 தான். இப்ப நம்ம எல்லாத்தையும் தொகுத்து ஜஸ்ட் 3000 குள்ளதான் சார்ஜ் பண்றோம். சோ இது வந்து காசுக்காக இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் கத்து தரேன். அதுல எனக்கு ஒரு பெனிஃபிட், உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். சோ நீங்க அதனால உங்களுக்கு வேற எந்த சார்ஜுமே வராது. ஒன்லி அக்கௌண்ட் ஓபனிங் ஃப்ரீ, ஏஎம்சி ஃப்ரீ, புரோக்கரேஜ் தான் வரும். ஒரு ஆர்டருக்கு ₹20. இன்னைக்கு நான் வந்து அட் அ டைம்ல எல்லா ட்ரேடும், மொத்தம் 6 ட்ரேட் பண்ணேன். 6 ட்ரேடுமே ஐ டிட் 100 லாட் 100 லாட் 100 லாட். அப்ப 100 லாட் போடும்போது எனக்கு 2-3 ட்ரேடா நடந்தா கூட புரோக்கரேஜ் வந்து ஒரு ட்ரேடுக்கு 20 தான் எடுக்கும். சோ என்னோட புரோக்கரேஜ் இவ்வளவு ட்ரேட் பண்ணி கம்மியா வந்ததுக்கு காரணம் வந்து இந்த ஆப்ஷன் தான். சோ பர் ஆர்டருக்கு தான் புரோக்கரேஜ் வரும். அந்த புரோக்கரேஜ்ல இருந்து நான் பிரான்ச்சைசியா இருக்கிறதுனால ஐ கெட் சம் பெர்சன்டேஜ். சோ அந்த ஒண்ணுதான் என்னோட டைரக்ட் இன்கம் ஃப்ரம் யூ. சோ நெவர் எவர் மிஸ். ஜஸ்ட் ஓபன் அ டிமாட் அக்கௌண்ட், ஜாயின் மை எலைட் குரூப். ஆல்ரெடி அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கீங்கன்னா நீங்க என்ன டவுட் எப்ப வேணாலும் கேளுங்க. பி அ ரெகுலர் ட்ரேடர். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் கெட் குட் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் கோர்ஸ். இன்னும் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்கும். சாட்டர்டே அன்னைக்கு திருச்சியில டைரக்ட் மீட் இருக்குங்கிறதுனால நெக்ஸ்ட் மீட் வந்து சண்டே இருக்கும். ஸோ அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தொடர்ந்து ஷேர் பண்றேன். ஸ்டே வித் மீ ஃபார் மோர் அப்டேட்ஸ். எனி மோர் டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், இதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.